ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா தற்போது 2வது மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார். மேலும் இது ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவில் மூலம் வைகாசி மாதம் மகரம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுது, அதே போல் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜோதிடத்தின் மேலே பலருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிக்யா சிறுவனை சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகாசி மாதம் மகரம் ராசி நேயர்களுக்கான பலனை பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல மகரம் ராசி நேயர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன்ல கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ராகி, சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு, களத்திர ஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருக்கின்றன. அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்தில் மாறுகிறார். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ மகரம் ராசி நேயர்களுக்கான கிரக நிலை கிரக மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல மகர ராசி நேயர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமையும் சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதமும் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் எந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த திறன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்த ஒரு செயலியும் முடிக்கும் ஒரு திறனை கொண்டவர்களா கண்டிப்பா மகரம் ராசி நேயர்கள் இருப்பீங்க. இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியுங்க. அதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு இருந்தா அந்த விஷயம் நன்றாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுங்க. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்குங்க. அதே போல மகரம் ராசி நேயர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். மகரம் ராசி நேயர்களுக்கான தொழில் வியாபாரம் அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நல்லபடியா நடந்து முடியுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பா கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பயணிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்களால் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாமே அகலுங்க. அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்திடும்.
எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னா மகரம் ராசி நேயர்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் எல்லாமே நன்கு நடந்து முடியுங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது மகரம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால பாத்தீங்கன்னா எவரிடமும் மனம் திறந்து பேசவே கூடாதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீர்கள். உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள். அதே போல கலைத்துறையினருக்கு எந்த மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளை பெறுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. புகழை தக்க வைத்துக் கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்ததாக மகரம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். அதே போல மாணவர்களுக்கு பாராட்டும் நிறையவே கிடைக்குங்க. இதனால மாணவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாட்களாக இந்த வைகாசி மாதம் கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்திற்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் கெடுபிடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல திடீர் குழப்பம் பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், பிள்ளைகளின் செயலால் மன வருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாங்க. அதனால உங்க குடும்ப சூழ்நிலையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லதுங்க. எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது எந்த ஒரு பிரச்சனை சிக்கல் வந்தாலும் அதில் சமாளித்து வர வேண்டிய பக்குவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்க வாக்குவாதம் செய்யாம இருப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை பதித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகலாம். அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த வைகாசி மாதம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வ செழிப்பு ஆரோக்கியம் உண்டாகலாம். அடுத்தவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீர்கள். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு எல்லாமே நீங்கிடுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமா செல்லணுங்க. அதே போல மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாத பரிகாரம் என்னன்னு தெரிந்து கொள்ளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கனக தாரா சோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பா தீர்ந்து போயிடும். ஸோ கண்டிப்பா இந்த சோஸ்திரத்தை சொல்லி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யலாம். அதே போல மகரம் ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா மே 21 மற்றும் 22. அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா மே 14, 15, ஜூன் 10, 11. இந்த 4 தினங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்களாக கண்டிப்பா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வைகாசி மாத ராசி பலன்ல மகரம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.